இதுதாங்க பொங்கல் காஸ்டியூம். எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். மேலே போய் பொங்கல் வைக்க வேண்டியது தான். பப்பு பாருங்க. ஏய் பப்புமா, இது வில்லேஜ் சைடு அவுட்டரில் இருந்தால் பிரச்சனையே இல்லைம்மா. ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஸோ நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வினோ சாமி கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சின்ன சின்ன மட்டை வைங்கம்மா. பப்ளுக்கு பப்புமா, பப்பு கட்டிங் பார்த்தீங்களா? சர்ஃபார் கட்டிங் இது பேர். பப்பு சர்ஃபார் கட்டிங்காப்பா? எரியுதத்த உள்ள. என்னம்மா புகை? கண்ணெல்லாம் எரியுதுமா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போதான் விறகே பத்திச்சு. போதும் போதும்னு ஆயிடுச்சு விறகு இல்லாம. சாமி இப்போதான் கொஞ்சம் எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்லிடுவோம் பொங்கலோ பொங்கல்னு. அவ்வளோதான். பாலெல்லாம் இது எப்படிமா நம்ம கரும்பு செட்டப்பெல்லாம் நல்லா இருக்குமா? அதுக்கு தான் 3. அதுக்கு தான் 3 வாங்குறது. ஆமாம், நீங்கள் 2 போதும் நீங்கள். ஆனால் வந்து 3 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பப்பு பைய இப்போ வேஸ்டிலேருந்து பேண்ட்டுக்கு மாறியாச்சு. பொங்கல்னாலே ஒரு ஜாலி தான்மா. இன்னும் ஃபேமிலியோட இன்னும் நல்லா நிறைய பேர் இந்த கூட்டு குடும்பம்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு பொங்கல்னாலே பண்டிகைனாலே பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு என்ன மிமிக்ரி பண்றியா? ஆமாம்மா, கமல் சார் சொல்லுவார்ல. அடுப்பு எரியுதா இல்லையாம்மா? இது என்ன எரியுது? ஆமாம்மா, பேசாம கேஸ்லயே வச்சிருக்கலாமோன்ற மாதிரிலாம் தோணுது. ஆனா அது நல்லா இருக்காதும்மா. இதுதான் பொங்கல்னா நம்ம ஒரு மாதிரி. சரி, கேஸ்ல வச்சா கரும்பெல்லாம் எங்க சுத்தி வைக்கிறது? ஆமா, கரும்பெல்லாம் எங்க வைக்கிறது சொல்லு? கேஸுக்குள்ள தான் சொருகி வைக்கணும். அதனால தான் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அப்படி செய்யலான்னு ஒரு இதில் செஞ்சேன். நெக்ஸ்ட் இயர்லாம் நல்லா அந்த விறகெல்லாம் கரெக்டாக ஒரு 2 நாள் முன்னாடியே காய வச்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயரெல்லாம் வந்து ஒரு 100 பேருக்கு பொங்கல் கொடுக்குற மாதிரி செய்யணுமா? யாரே நானு? ஆமாம். அப்படியேங்க அப்பா. கொடுக்குறதுமா நல்லது தான். ஆனால் நான் என்னால் செய்ய முடியாது. நம்ம வீட்டு லொக்கேஷன்லாம் மோஸ்ட்லி காட்டினது இல்லைம்மா, வீடியோவில் பார்த்துருப்பாங்க. நம்ம வீடை சுற்றி நல்லாயிருக்கும், நல்லா க்ரீனாக. ஃபுல்லாக மலைங்க தான், எல்லாமே பனிமூட்டமாக இருக்கு. பப்பு ஏன்பா காவலா? எவ்வளோ சைலண்டாக வந்து உட்காந்துக்கிறான் பாருமா. அது வேணும், அது வேணும் தான். நோபா, பூ அதை தின்னக்கூடாது சாமி. நோ. அப்புறம் பொங்கல் பெட்டி அடிச்ச மம்மி, நீங்க எச்ச செய்யக்கூடாது. ஏய், குழந்தை சாப்பிடலாம், அதில் போய் என்ன? இந்தா தின்னுப்பா. குழந்தை அவனே வேணான்ட்டா. நல்லது போ. என்னம்மா திரும்ப? என்னம்மா இன்னைக்குள்ள பொங்கிருமா பொங்கல்? அணைஞ்சு போதுமா காத்துக்கு? ஆமாம்மா, காற்று அடிக்குதுல்ல. ஐ திங்க் அவன் முந்திரி கேட்குறான்னு நினைக்கிறேம்மா. தேங்காவோ? அவன் எதுவுமே வேணான்றான். பொங்கி வருதா? எந்த பக்கம் வருதே தெரியல. கிழக்குல வந்துடணும், அப்போதான் கஷ்டம் எதுவும் இல்லாமல் வரும். இன்னும் ஒரு சீரியஸ் லுக்கு.
கண்ணு வேற எரியுது. வந்துச்சு பொங்கி வந்துருச்சு. வருது. கம். மேற்கு, வடக்கு, தெற்கு. மேற்கு. ஓ சாமி, ஏதோ ஒரு நல்லதே நடக்கும். பொங்கலோ பொங்கல் சொல்லுமா? ஐயோ கண்ணு வேற எரியுது. பொங்கலோ பொங்கல் கண்ணு வேற எரியுதுமா. சொல்லுங்க நீங்களும் பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். பெரிய கரண்டி எடுத்து வந்துக்கணுமா? ஓகேதாம்மா. ஏய் பப்பு நோ. ஏய் மாமா அவனை பாருங்க. ஏய் ஐயம்மா கீழே. இவன் அடங்கவே மாட்டான். ரேஸ் போ பப்பு. அதை எடுத்து மேலே வைமா. கீழே எதுக்குமா நீ எடுத்து வந்து வச்சா? அங்க மேலே தான் நான் வச்சிருந்தேன். பப்புமா கம். ஏய் தங்கம். நோ சாப்பிடவும் மாட்டேன்றா. ஆமா வேஸ்ட். கீழே போட்டா வேஸ்ட் ஆகும். அம்மா இதில் எவ்வளோமா வேணும்? அதில் அந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு 1.5 டம்ளர். எந்த மெஷர்மெண்ட்? அந்த டம்ளரில். காற்றுக்கு அணைஞ்சு போகுதுமா. ஆமாம்மா. ஊதி கண்ணெல்லாம் எரியுது. ஆக்சுவலாக நம்ம கவருக்குள்ளே போட்டு இது பண்ணிருக்கணும். அவனுக்கு கொடுக்காதம்மா. கொஞ்சம் சாப்பிட்டா கூட கேட்டுகிட்டே இருப்பான். ஏய் பப்புமா நோ. நோபா. போகமா. தண்ணி எரியுதுமா. போதுமா. அது வந்து அந்த கிளாஸ்ல வைங்க. நெய் அப்புறம் சாமி. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதானம்மா? அவள்தாம்மா. ஒரு 70% குக் ஆயிடுச்சு. நீங்க வேற புகையிலே உட்காந்துருக்குமா? எரியுதுமா கண்ணு. காத்து இல்ல, அதனால புகையுது. முன்ன பின்ன அடுப்படியில உட்காந்து பழக்கம் இருந்தா தானே. சொல்லு ஃபர்ஸ்ட். ஆமாம்மா. அவள்தான் வெந்துருச்சு. ஒரு 80% குக் ஆயிடுச்சு. ஒரு 20 தான் சரியா போகும். அது வேது. கண்ணெல்லாம் எரியுது. இன்னும் என்னன்னா வெல்லம் மட்டும் போட்டு நெய் ஊத்தினா முடிஞ்சா. அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவுதான். அப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு போட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான். கீழே எடுத்துட்டு போய் சாமிக்கு சாப்பிடணுமாமா? நல்ல வேளை கிளைமேட் சரியா. மழை வர மாதிரியே இருக்கு. வெயில் அடிச்சிச்சுன்னா உட்கார முடியாது. ஆமா இது மழை வர மாதிரியே தான் இருக்கு. மூடிட்டே தான் இருக்கு கிளைமேட். என்னம்மா நெய் அது? ஜிஆர்பியா கிருஷ்ணாவா? சக்தியில் நெய் கூட இருக்கா? அம்மா எப்படிம்மா இது ஓப்பன் பண்ணுறது? அது அப்படியே இது பண்ணுங்கம்மா. அப்படிதான் ஓப்பன் பண்ணுங்க. அடி பிடிக்குமா? வெல்லம் போட்டேன். ஃபினிஷிங் டச்சில் நெய்யாம்மா?
நெய் அப்பயே போட்டிருக்கணும்மா, வெல்லம் போடும்போதே போட்டுக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பூன் எதுவும் எடுத்துகிட்டு வரல, இது எப்படி போடுறது? ஸ்பூனில் அப்படியே போடுமா. எல்லாத்தையுமே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ண வேண்டியது தான். நெய் நிறைய போடுமா, அப்பதான் நல்லா இருக்கும். இருமா, போட்டு போட்டு இது பண்ணணும். எப்படி இருக்குதுன்னு வேற தெரியல. நல்லா தான் இருக்கும். இந்த வருஷம் எல்லாமே புதுசு, இதெல்லாம் புதுசா நம்ம இப்பதான் செய்யறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம செஞ்சதில்லை. நம்ம இவ்வளோ குட்டிஸாக வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்மா. இந்த மாடு வச்சிருக்கவங்களாம் பெரிய பெரிய பானையில் வைப்பாங்கம்மா. அவங்களுக்கால அது பழகி இருக்கும். கஷ்டன்றது இந்த அடுப்பு பத்தல, அதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த பப்புப்பா ஏதோ பண்ணுறா பாரு, மத்தெல்லாம் எடுத்துட்டு. ஹேய் பப்புமா, முடிஞ்சதாம்மா? அவ்வளோதாம்மா. எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சது. சாமிக்கு செஞ்ச பொங்கல் கொஞ்சமா படைச்சிருக்கோம், படைச்சு கும்பிட வேண்டியது. மொபைல் பைத்தியம் வந்தா போ. பொங்கல் டேஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்குதுன்னு? போதுமா, ஃபர்ஸ்ட் அது டேஸ்ட் பண்ணுமா. வெல்லம் கொஞ்சம் பத்தல, ஓகே தான், நிறைய தான் சாப்பிட முடியாது. மற்றபடி ஓகேவாமா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா சாப்பிட்றேன். சூடு நல்லா இருக்குமா, நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்கள் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் பொங்கல் முடிஞ்சது, அவ்வளோதான். நாளைக்கு கறி சாப்பிட்டா அவ்வளோதான். கறி சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு கறினா மாடு. நாளைக்கு மாடா?